ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 285 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 899 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து பயங்கரமாக மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. நிஃப்டி நேற்று 24,500 வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு ட்ரேட் ஆச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் வார் டென்ஷன்னால தான் வந்துட்டு மார்க்கெட் பயங்கரமாக கரெக்ட் ஆச்சு. நேற்று வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு கரெக்ட் ஆச்சு. இன்னைக்கு 1-2 அதில் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றும் பயங்கரமாக வந்துட்டு க்ரூட் ஆயில் சம்மந்தமாக எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு பயங்கரமாக கரெக்ட் ஆகிருந்தது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால க்ரூட் ஆயில் வந்துட்டு $86 வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இதனால வந்துட்டு ஆயில் பேஸ்டு எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு நேற்று மார்க்கெட்டில் பயங்கரமாக கரெக்டாக இருந்தது. பட் ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதே டைம் வந்துட்டு க்ரூட் ஆயில் இப்படியே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா $100 வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு பெட்ரோல் டீசல் அண்டு எரிவாயு எல்லாமே வந்துட்டு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு 1 மந்த்து தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த பெட்ரோல் டீசலை வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ரஷ்யாவில் வந்து வாங்கிட்டு இருந்தோம் க்ரூட் ஆயில். அதை வந்துட்டு யூஎஸ் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்ம வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை கட் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்பவுமே வந்துட்டு ரஷ்யாக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசி ஒரு நல்ல நியூஸ் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நேற்று ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே 2-5% வரையும் மார்க்கெட்டில் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருந்தது. ஸோ அதனால நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மார்க்கெட்டில் 1-2% வந்துட்டு ரைஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்ததாக கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு $80 15,120 இருக்குது 22 கேரட் கோல்டு. ஸோ இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு கோல்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கோல்டு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். உங்களால் கோல்டை வந்துட்டு இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோல்டு பீஸ் இந்த ரேட்லேயும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி சில்வர் வந்துட்டு இன்னைக்கு 2,95,000 இருக்குது 1 kg சில்வர் வந்துட்டு எப்போ வேணாலும் கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் சில்வரை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஐடி ஸ்டாக் பார்த்தோன்னா நேற்றும் வந்து மார்க்கெட்டில் 1% வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்குமே கொஞ்சம் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஐடி ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க டிசிஎஸ், விப்ரோ அண்டு இன்ஃபோசிஸ் மூணையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு டிசிஎஸ் 0.3% வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து 0.7% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே HCL டெக்னாலஜி வந்து 1% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டெக் மஹிந்திரா 1.5% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து தாராளமாக நம்ம விப்ரோ, இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் 5-10 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டபுள் த டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆந்த்ரபிக் ஏஐ ப்ராப்ளம்னால வந்து இன்னுமே வந்துட்டு ஐடி ஸ்டாக் எல்லாமே கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் குறைய 1-2 நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஆவரேஜ் பண்ண முடியும். நீங்கள் இதிலேருந்து வந்து நான் பயங்கரமாக இன்னும் கரெக்டாகிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக அப்படி நம்மளால் வந்துட்டு லோ லெவலில் வாங்கவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களால் வந்து ஐடி ஸ்டாக்கை வந்து இண்டிவிஜுவலாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஐடி பீஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஐடி பீஸ் வந்து இன்றைக்கி 33 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஐடி பீஸை கன்சிடர் பண்ணலாம். ஐடி பீஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நல்ல க்ரோத் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்துட்டு அவங்களோட பிப்ரவரி சேல்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த பிப்ரவரியில் மட்டும் 63,331 வண்டி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோன்னா ஒரு 17,000 வண்டி வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் தான். ஸோ இதனால தான் வந்துட்டு சேல்ஸ் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இது போக போக வந்துட்டு டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால தாராளமாக இந்த ரேட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ரெண்டையுமே தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ கன்சிடர் பண்ணிங்கன்னா மினிமம் 10 வருஷத்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஹிந்துஸ்தான் சிங் வந்துட்டு விஜினா டெக் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனோட வந்துட்டு இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணி சில்வர் ரிலேட்டட் ரிசர்ச்சை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இது சில்வர் எப்போ கரெக்ட் ஆகுமோ அப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக சான்சஸ் இருக்குது.
ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது மொசகான் டாக் ஷிப் பில்டர் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 11% வரையும் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க வந்துட்டு நேவிக்கு யூஸ் பண்ணுற P-75 அப்படின்ற சப்மரீனை வந்துட்டு ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு நேவிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நேவிலேருந்து புதுசாக 3 சப்மரீனை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஆர்டர் வந்திருக்கு. இது பெரிய ஆர்டர் வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் 11% வரையும் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்த ஆம்னிடெக் இன்ஜினியரிங் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து 11% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த லிஸ்டிங் நடந்தது. ஸோ இதனால நமக்கு வந்துட்டு பெரிய நஷ்டம் தான் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போவுமே வந்து இதை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னா வேணாம். நீங்கள் இந்த லாஸ் நடந்த வரையும் வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் எப்படி பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. இப்போ வந்து புதுசாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாமன்னா கண்டிப்பாக வேணாம். ஏன்னா ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.